ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் தெரியும் ஆனால் அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு தெரியலன்னு நினைக்கிற சில சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழில் மறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கருப்பாக உருண்டையாக நம்மளோட தோல் மேலே பிறந்ததுலேருந்தே இருக்கும் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வாட் அப்படின்னு சொல்லுவோம். WART, வாட். உன் நெத்தியில் மறு இருக்குது அப்படின்றது நாம் இங்கிலீஷில் யூ ஹாவ் அ வாட் ஆன் யுவர் ஃபோர்ஹெட், யூ ஹாவ் அ வாட் ஆன் யுவர் ஃபோர்ஹெட் அப்படின்னு சொல்லலாம். யாராவது நம்ம விஷயத்தில் தலையிட்டாங்க அப்படின்னா உடனே நாம் கோவப்பட்டு என் விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இதை நாம் இங்கிலீஷில் டோன்ட் இன்டர்ஃபியர் இன் மை மேட்டர்ஸ், டோன்ட் இன்டர்ஃபியர் இன் மை மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா டோன்ட் இன்டர்ஃபியர் இன் மை அஃபேர்ஸ், டோன்ட் இன்டர்ஃபியர் இன் மை அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தலையிடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இதே விஷயத்தை நாம் சில சமயம் என் விஷயத்தில் மூக்க நுழைக்காத அப்படின்னு சொல்லுவோம். இதை நாம் இங்கிலீஷில் டோன்ட் போக் யுவர் நோஸ் இன் மை மேட்டர்ஸ், டோன்ட் போக் யுவர் நோஸ் இன் மை மேட்டர்ஸ் அப்படின்னும் சொல்லலாம். நீ எனக்காக தான் இங்கே வந்தையா அப்படின்னு சில சமயம் சொல்லுவோம் இல்லையா. இதை நாம் இங்கிலீஷில் டிட் யூ கம் ஹியர் ஜஸ்ட் ஃபார் மீ, டிட் யூ கம் ஹியர் ஜஸ்ட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லலாம். நான் உன்னை அந்த மாதிரி பண்ணாதன்னு சொன்னனா இல்லையா. இதை நாம் இங்கிலீஷில் டின்ட் ஐ ஆல்ரெடி டெல் யூ நாட் டு டூ லைக் தட், டின்ட் ஐ ஆல்ரெடி டெல் யூ நாட் டு டூ லைக் தட் அப்படின்னு சொல்லலாம். வேணாம் என் பொறுமையை சோதிக்காத அப்படின்றத டோன்ட் டெஸ்ட் மை பேஷன்ஸ், டோன்ட் டெஸ்ட் மை பேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை கெட்டிமாக பிடிச்சிக்கோ அப்படின்றத நாம் இங்கிலீஷில் ஹோல்ட் இட் டைட்லி, ஹோல்ட் இட் டைட்லி அப்படின்னு சொல்லலாம். அதை கீழே போட்டுறாத அப்படின்றத நாம் டோன்ட் ட்ராப் இட், டோன்ட் ட்ராப் இட் அப்படின்னு சொல்லலாம். அதை திறந்து வைக்காத அப்படின்றத நாம் டோன்ட் கீப் இட் ஓப்பன், டோன்ட் கீப் இட் ஓப்பன் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்சஸோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.